சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்களா என்ன? ஆமா ஐஷு, டைவர்ஸ் தான் பண்ண போறாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? தமிழ்ச்செல்வி இருக்கால, அவ வயித்துல. சித்ரா இரு, நான் சொல்றேன். சரிம்மா. அந்த தமிழ்ச்செல்வி இப்போ வாயும் உயரமா இருக்கால, ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை சேதுது இல்ல. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த சந்தேகம் சேதுக்கும் இருக்கு. ஒரு தடவை சேது அவன் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சான். அவளும் 2-3 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்து திரும்ப வரப்போ வாயும் வயிறுமா வந்து நிக்கிறா. இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வருமா வராதா? நீயே சொல்லு. கண்டிப்பா வரும் ஆண்டி. அப்படி சேதுக்கு சந்தேகம் வந்ததுனால எனக்கு துரோகம் பண்ணவ பொண்டாட்டியா வேண்டான்னு சொல்லி அவளை பிரிச்சு வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அந்த விவாகரத்து கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. 6 மாசத்துக்கு 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொன்னதுனால அவங்க அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. ஆனா அதுக்கே அவுட் ஹவுஸ்ல தங்கணும்? துரோகம் பண்ணவங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுன்னு சேது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டானே, அதனால அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. வேற வழி இல்லாம பாவம் சேதுவும் கூட இருக்கான். எப்படி இன்னும் ஒரு 6 மாசத்துல அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால தான் சேது இருக்கான். நிஜமாவா? ஏண்டி, நான் என்ன உன்கிட்ட பொய்ய சொல்ல போறேன்? ஆனா போஸ் மாமா கல்யாணத்துல தமிழ்செல்வி காட்டுக்குள்ளலாம் போய் மருந்து கொண்டு வந்தான்னு அவளை ரொம்ப பிரேஸ் பண்ணாங்க. இங்க பாரு, அது வேற விஷயம். மருந்து கொண்டு வந்ததும் புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் ஒன்னாயிடுமா? எந்த புருஷனும் ஆபத்தான நிலைமையில நீ எல்லாருக்கும் மருந்து கொண்டு வந்த, அதனால உன்னை ஏத்துக்குவேன்னு சொல்லுவானா? அதனால சேது அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா. நாங்களும் அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கான்னு பாத்துட்டு தான் இருக்கோம். ஓ, ஐ see. ஐஷு, நீயும் வார்த்தைக்கு வார்த்தை சேது மாம்சன்றியே. நீ வேணா சேது மாம்ச கட்டிக்கிறியா? போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. ஐயோ, என்னம்மா இவ? லேசா நம்ம தட்டினாலே போதும் கீழே விழுந்துருவா போல. இப்படி வெக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கா. ஓடட்டும்டி. இத வச்சு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், பாத்துக்கலாம். பாகல் 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 ஓடி மும்டட்டா கும்டரங்க அப்படின்னா போ, போய் மண்டைய பிச்சுக்கோ போ. யார்கிட்ட தான் போய் கேக்குறது? ஜி 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 ஜி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஜி. சொல்லுங்க ஜி. அவுட் ஹவுஸ்ல தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருக்கால, அவ என்ன ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான். நான் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேக்குறேன், அது அர்த்தத்தை மட்டும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்ன ஜி சொல்றீங்க நீங்க? இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, சொல்லிட்டேன். நான் என்ன பேசுனேன்? என்ன இவங்களும் எதுவுமே சொல்லாம போறாங்க. இப்ப நான் அதை யார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கருப்பம்மா இருக்காருல, அவர் பார்த்து பாரு. சொல்றேன்ல. மாம்ஸ், டேய் இரு, நான் கூப்பிடுறேன். வை. என்ன ஐஸ்வர்யா? அந்த தனோ இருக்கால, அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அவ? மாமா, மாம்ஸ்,
என்ன இது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் யார்கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்கிறது? மாச்சி காலை தொங்க விட்டு உட்காரன்னு எத்தனை தடவை சொன்னேன். இப்ப பாத்தியா கால் வீங்கிச்சு பாரு. விட்றா, வயசான காலத்துல அப்படிதான். ஆமா சொன்னா கேட்க மாட்டேன். அப்பதா ம், எனக்கு ஒரு 2 வெத்தலை கூட அப்பதா சாப்பிட்டு செமிக்காத மாதிரி வெறும் பொறுமைக்கு இருக்கு அப்பதா. ம். கொண்டா. வேண்டாம். தின்னது என்ன செமிக்கலையா? பேசாம வேலையை போய் பாரு. ஏ அப்பா. என்கிட்ட வெத்தலை கேட்டுக்கிட்டு இருக்கிற. கொண்டா அப்பதா, கொண்டா அப்பதா. வாடா. ஆ, பாட்டி கிட்ட கேட்கலாம். பாட்டி கிட்ட கேட்டாதான் சரியா இருக்கும். கொண்டா அப்பதா. சும்மா இரு. ஆ, தாதிமா. சண்டை வச்சுக்கிறாங்க. ஏய், தாடிக்கார பயலுடா, உங்களை தாண்டா கூப்பிடுறா. என்னன்னு கேளுங்க. ஐயோ தாதிமா, நான் அவங்கள கூப்பிடல, உங்களை தான் கூப்பிட்டேன். ஏண்டி, ஒண்ணு அம்மாச்சின்னு கூப்பிடு, இல்ல பாட்டின்னு கூப்பிடு. அது என்ன தாதி பாதின்னு? என்னடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் தாதிமா. என்னடி விஷயம்? சொல்லுங்க தாதிமா. அதெல்லாம் இருக்கட்டும். அத சொல்ற வரைக்கும் நீ என்ன பண்ண? அத முதல்ல சொல்லு. நானும் சொல்ல தாதிமா. ஏய், நீ ஒண்ணும் சொல்லாமலேயே அவ சொன்ன. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சோ அத சொல்லு. நான் சேது மாம்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன். ஆ? அதுக்கு அவ என்கிட்ட, என் மாமா கிட்ட இப்படி எல்லாம் க்ளோஸா பேசாத, நீ யாரு பேசுறதுக்குன்னு அப்படின்னு சொல்றான். ம். நான் பதிலுக்கு கேட்டேன், அத சொல்றதுக்கு நீ யாரு, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு. அப்படியே அவளை திட்டும் போது நான் பாகல்னு சொல்லி திட்டேன். பாக்கல்னா? பாகல்னா ஹிந்தில பைத்தியம்னு அர்த்தம். ஆ? நான் பாகல்னு சொல்லி திட்டேன். ஆனா பதிலுக்கு அவ என்ன இப்படி திட்டா பாட்டி? ஏண்டி, சொந்த அக்கா புருஷன்கிட்ட வேற ஒருத்தி தொட்டு பேசுனா அவ சும்மா விடுவாளாடி? ம், அதுலயும் அவ கிராமத்துக்காரி, ஆஞ்சு விடுவா ஆஞ்சு. அதே அவ உன்னை அப்படி திட்டி இருக்கா. சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க தாதிமா. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ இவள முட்டா குரங்குன்னு சொல்லி திட்டி இருக்கா. ஆனா இத அவகிட்ட சொல்ல வேணாம், சமாளிப்போம். என்னன்னு சொல்லுங்க தாதிமா. ஏண்டி, எதை யார்கிட்ட கேக்குறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம்? அங்கிள்ஸ், நீங்களாவது. ஏய், நானே சொல்ல மாட்டேங்கிறேன், அப்புறம் என்ன அங்குளுக்கு உங்குளுன்னுக்கிட்டு? போடி அங்கிட்டு வந்துட்டா. போ உள்ள. முறைக்கிற பார்வைய பாரு, கண்ணை நோண்டி விடுவேன். என்னடா அது? ஏன் மச்சி ஆ, தானே வந்து அந்த பிள்ளைய முட்டா குரங்கு தானே திட்டிச்சு. ஆமாண்டா. அது என்னன்னு தெரியாம மண்டை பிச்சுக்கிட்டு தெரியட்டு. என் பேரன் சேதுகிட்டியா நெருங்கிக்கிட்டு இருக்க. அத எப்படி சரிதா. இந்த காலத்துல எங்க தாத்தாவை படாபாடு படுத்தின. மாமா, ஆ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள. எத்தனை தடவை தான் சொல்லுவேன். சரி வா, ஆ. சீக்கிரம் வா. தமிழே, தமிழே. அண்ணே, மாமா இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னதுண்ணே? மாமா உன்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னாங்கல்ல, அதை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஏதோ இப்படி தட்டுவாங்களே சிறுவண்டே, அண்ணே? அது தட்டுவாங்களே, அது என்ன பேரு? லேப்டாப். லேப்டாப் உனக்கு தேவையில்ல, அதான் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இது நீ வச்சுக்கிட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறியாமா? சரிங்கண்ணே. அப்புறம் தமிழ், உன் படிப்புக்கு தேவைன்னாலும் இத பயன்படுத்திக்க சொன்னாங்க. அப்புறம் வீட்டுல இன்டர்நெட் கொடுத்து வச்சிருக்காங்க, அதையும் உன்னைய யூஸ் பண்ணிக்க சொன்னாங்கம்மா. சரிங்கண்ணே. அந்தாம்மா அப்படிமா. சரி. तो भाई होती जैसे तमाम रिश्तेदारी को नहीं तभी पूरी में तब से छोड़ दें कैसे के आगे देश यार देश यार
नारा भी गड़का का था, नारा भी गड़का है का। प्याज के बेरन तैयार कर दिया हो। यार यहाँ पर ढीले वही अभी देखा लगावे का है, लगती वो है। कुछ करे यहाँ कुछ नहीं, टमाटर नहीं लगाया। यार देखिए भगवान लड़का कमाओ कहाँ। हमारे यहाँ की ड्यूटी फिर भी ठीक है, आपने कहा खेती का समय नहीं है। कतो बुढ़ी चार आना बचा तो कतो नहीं बचत। हाँ रात दिन मर जाए को तो बुढ़ी सही कहा। सही कहा था। ये 300 दिहाड़ी पावता है, 200 आराम से बचत कर देता है, समझा। अरे हम नहीं बचे उते 1000 महीना बचाओ मुश्किल है। ये हम ना बचे भाई, ये माँ यार वो है। हाँ भैया एक नंबर डलवाओ, OTP आई। भैया कहाँ नंबर डाले? इनके नंबर ले लिया यार। बताओ अपन मोबाइल नंबर। मेरा भैया छोड़े कब टाइम यह है। हाँ मिलाओ अपने के नंबर याद नहीं रहा। कर दो। क्या करवा अब नीचे स्क्रॉल करो, OTP ठीक है यार। हाँ लाओ 200 भरा क्या सो रिश्तेदार और के दिया पार्टी आया 15 8 9 81 8 9 81 8 1 सबमिट। ठीक है। तो 6 दिन आया वे नहीं पहुँचा, घर से आ बता वहाँ पहुँच गई। गाना ही अबे कहाँ है, गेट ला दे। गेट ला दे कोई बंद कर दिया। अब वीडियो डाला जाता है, एडिट हो जाए। तो बयाना गहरा ने कहा हाँ भाई पैसा दे रहा है। काहे बयाना गेट पे। का 80 रुपया 90 रुपया 100 रुपया गेंदा काहे फूल 300 400 गुलाब